Realme பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாவே ஒரு பிரீமியம் flagship ஸ்மார்ட்போன் கொண்டு வரத பத்தி பேசிட்டு இருக்காங்க. சோ இப்போ ரீசன்ட்டா பாத்தீங்கன்னா உங்களோட Twitter பேஜ்ல அந்த ஸ்மார்ட்போன் பத்தி நிறைய ஸ்பெக்ஸ்லாம் சொல்லிருந்தாங்க. சோ இந்த வீடியோல நம்ம அந்த Realme X2 Pro பத்தி தான் பார்க்க போறோம். இது என்னைக்கு லான்ச் ஆகுறன்னு அவங்க சொல்றாங்க. பிரைசிங் என்னவா இருக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். நீங்க என்னென்ன ஸ்பெக்ஸ்லாம் அவங்க இது வரைக்கும் லீக் அவுட் பண்ணிருக்காங்க எல்லாத்தையும் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட சொல்றேன். சோ இப்போ நம்ம வீடியோல போலாம் வாங்க. First of all, இது ஒரு flagship smartphone-நால இங்க உள்ள ஒரு flagship processor யூஸ் பண்றாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா Qualcomm-ஓட most powerful Snapdragon 855 Plus தான். சோ அதை வச்சு பார்க்கும்போது இன்னொரு 1 or 2 months-ல இந்த Realme X2 Pro launch ஆகுறதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா 2020ல February or March month-ல Snapdragon 865 வந்துரும். சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த போன் இன்னொரு 1 or 2 months-ல லான்ச் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஒரு AMOLED பேனல் தான் யூஸ் பண்ண போறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த போனோட பிரைஸ் ரேஞ்ச் அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மோஸ்ட்லி இங்க ஒரு ஆப்டிகல் ஸ்கேனர் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சோ அதை வச்சு பார்க்கும்போது நான் சொல்றேன் ஒரு AMOLED பேனல் வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு 90 Hz பேனல் யூஸ் பண்ற மாதிரி Realme சொல்லிட்டு இருக்காங்க. மூணாவதா பார்த்தோம்னா கேமராஸ். ஸோ பிரைமரி பார்த்தீங்கன்னா ஒரு 64 மெகாபிக்சல் சென்சார். இது இவங்க சாம்சங் கிட்ட இருந்து ஆஃப் பண்றாங்களா இல்லைன்னா சோனி கிட்ட இருந்து வாங்குறாங்களா இன்னும் சரியா தெரியல. பட் சோனி லென்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னுமே கம்ப்ளீட்டான ஸ்டேஜ்ல இல்லை, இனிமே அந்த பீட்டா ப்ராக்ரஸ்ல தான் இருக்கு. ஸோ செகண்டரி பார்த்தோம்னா ஒரு 115 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ இருக்க ஒரு அல்ட்ரா வைட் லென்ஸ். மூணாவது ஒரு 20x ஹைப்ரிட் ஜூம் இருக்கிற லென்ஸ். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 5x ஜூம் பெரிஸ்கோப் கேமராவை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸை யூஸ் பண்ணி உங்க போர்ட்ரேட் ஷாட்ஸுக்கும் எடுக்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இது ஒரு பெரிஸ்கோப் ஜூம், அதுவும் 5x வரைக்கும் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீதி அந்த 15x பார்த்தீங்கன்னா இவங்க ஹைப்ரிடா யூஸ் பண்ணிக்கிறாங்க, டிஜிட்டல் ஜூம்லாம் யூஸ் பண்ணி. ஸோ நாலாவது லென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 சென்டிமீட்டர் ஃபோக்கல் லென்த் இருக்கிற ஒரு சூப்பர் மேக்ரோ லென்ஸ். ஸோ இந்த 4 லென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே பிரைமரி லென்ஸில் லேசர் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கிறதாகவும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்து இங்கே பேட்டரி பற்றி அவங்க எதுவுமே சொல்லல, பட் சார்ஜர் பற்றி ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ட்வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 65 வாட் சார்ஜர் இருக்க மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. பட் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டு அவங்க ஒரு 50 வாட் சார்ஜர் இருக்க மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த ஃபோனில் ஒரு 50 வாட் சார்ஜர் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பேட்டரி பற்றி அவங்க இன்னும் லீக் பண்ணல, பட் இன்னும் போக நாள் லீக் பண்ணுறோன்னு அவங்க அதையும் ட்வீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோனில் கிளாஸ் பேக் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே டைப் சி போர்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குமா இல்லையா இன்னும் தெரியல. செல்ஃபி கேம் பற்றி தெரியல, பாப்அப் ஆயின்னு எதுவுமே நம்மளுக்கு வரைக்கும் தெரிய வரல. இந்த ஃபோன் பற்றி இவ்வளோதான் நம்மளுக்கு ஸ்பெக்ஸ் தெரிய வந்திருக்கு. இன்னும் போக அவங்க நிறைய ஸ்பெக்ஸை லீக் அவுட் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட ப்ரைஸிங்னு பார்த்தோம்னா இது K20 Pro, OnePlus 7T, Asus 6C அந்த மாதிரி நிறைய ஃபோனை காம்படிட் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த ஃபோனோட ப்ரைஸிங், லீக்ஸ் அண்ட் டேட்டாஸ்லாம் வச்சு பார்க்கும்போது மோஸ்ட்லி ஒரு 35,000 to 38,000 வர மாதிரி தான் தெரியுது. ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த ஃபோன் வந்துன்னா கண்டிப்பாக இது ரொம்ப ஒரு வேல்யூ ஃபார் மணி தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இது வரைக்குமே ரொம்ப கம்மியான ஸ்பெக்ஸ் தான் தெரிய வந்திருக்கு. பட் அதை வச்சு பார்க்கும்போது இந்த ஃபோன் ரொம்ப வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்குது. ஸோ லான்ச் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ லான்ச் டேட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி 1 or 2 months இந்த ஃபோன் லான்ச் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வீடியோக்கு அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடியோ நான் காமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்க. அது வரைக்கும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் உங்கள் வெங்கட். பாய்.